இதுவே பிரம்ம ஞானியின் நிலை. இனி ஞானி மயக்கமடையான், மரணத்தருவாயிலும் பார்த்தா பிரம்மத்தன்மை அடைகின்றான். ஹரியோம். எனது மாற்றமே தேசத்தின் மாற்றம். இந்த உலகம் மாற வேண்டும் என்று எண்ணுபவன் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆம், தன்னை மாற்றிக்கொண்டால் இந்த உலகம் மாறிவிடும். வேதாந்தம் உலகத்தை மாற்றுவதில்லை, உன்னை மாற்றுகிறது, மனிதனை மாற்றுகிறது, அவனுடைய திருஷ்டியை, கண்ணோட்டத்தை மாற்றுகிறது. ஆம், வேதாந்தம் கற்று எவன் ஒருவன் தன் திருஷ்டியை, பார்வையை மாற்றிக்கொள்கின்றானோ உலகத்தை பொறுத்தளவில் அவனுடைய வாழ்வு சிறப்படைகிறது. ஏனென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம். ஆம், அவரவர்களின் எண்ணத்திற்கேற்பதான் இந்த உலக வாழ்க்கை அமைகிறது. சித்தஸ்ய லக்ஷணம். இந்த ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் முதல் 3 பாடல்களும் கடைசி 4 பாடல்களும் மொத்தமாக 7 பாடல்கள் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தை பேசியது. இடையில் இருக்கின்ற 11 பாடல்கள் சாதகஸ்ய சாதனம் பேசியது. ஆக சாதகன் சாதனையின் மூலமாக சித்தியை அடைய முடியும் என்பதை இந்த 18 பாடல்கள் வழியாக பகவான் கூறி முடிக்கின்றார். எவன் ஒருவன் சித்தியை அடைந்து விட்டானோ அவன் மோகத்தை கடந்து விடுகின்றான். இறக்கும் தருவாயில் கூட அவன் மோகத்தை கடந்து விட்டால் பிரம்மானந்தத்தை அவன் அடைகின்றான். ஆம், அவன் தன்னை மாற்றிக்கொள்கின்றான், உலகத்தை மாற்றிக்கொள்வதில்லை. உலகம் அப்படியே தான் இருக்கிறது. அவனை பொறுத்தளவில் திருஷ்டி மாறிவிடுகிறது. ஆம், ஞானிகள் உலகம் முழுவதையும் இறைமயமாக காண்கிறார்கள். அஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் துவைத்தமயமாக பார்க்கிறார்கள். அனித்ய தரங்கினி அஞ்ஞானி, அத்வைத்த நித்திய தரங்கினி ஞானி. அலைகளை காண்பவன் அஞ்ஞானி, அலையிலும் கடலிலும் நீரை காண்பவன் ஞானி. இந்த பாடலில் ஞானி எங்கும் எதிலும் தன்னை தானாகவே பார்க்கின்றான். இதுதான் ஒரு மனிதன் இறுதியாக அடைய வேண்டிய இலக்கு. ஹரியோம்.